Welcome to Fluent Academy. இது நம்மளோட Lightroom வீடியோ சீரியஸ்ல மூன்றாவது வீடியோ. அப்போ நான் நினைக்கிறேன் நீங்க இதுக்கு முந்தின இரண்டு வீடியோஸையும் பார்த்துட்டு தான் இந்த மூன்றாவது வீடியோ பார்க்க வந்திருக்கீங்க. அண்ட் இதுவரைக்கும் அந்த இரண்டு வீடியோஸையும் முதலாவது இரண்டு வீடியோஸையும் பார்க்காதவங்க இருந்தீங்கன்னு சொன்னா கட்டாயம் அந்த இரண்டு வீடியோஸையும் பார்த்துட்டு இந்த வீடியோவை பாருங்க. அதே போல நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இருந்தீங்கன்னு சொன்னா கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. ரைட், அதே போல் நம்ம வீடியோக்கு லைக் ஒன்று போட்டுக்கோங்க. அப்போது நம்ம இன்னைக்கு பார்ப்போம் லைட்ரூம் சாஃப்ட்வேரில் ரைட் டோன் கர்வ் அப்படின்றத என்ன அப்படின்றத பார்ப்போம். ரைட், அப்போது டோன் கர்வ் அப்படின்னு சொல்கிறது பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம லாஸ்ட் வந்து பேசிக் கரெக்ஷனில் இருக்கக்கூடிய கரெக்ஷன்ஸ் எல்லாத்தையும் நம்ம லாஸ்ட் இரண்டு வீடியோஸ்லையும் பார்த்துருந்தோம். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம பார்ப்போம் டோன் கர்வ்ஸ். அப்போது டோன் கர்வ் அப்படின்னு எடுத்தீங்கன்னு சொன்னால் இதில் ரைட் அட்ஜஸ்ட் அப்படின்னு இருக்கு. இந்த அட்ஜஸ்ட்ல பார்த்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட்டாக இருக்கக்கூடிய இவரை கிளிக் பண்ணீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பார் ஒன்று இருக்கும். அப்போ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம இந்த கர்வ்ஸில் எப்பயுமே நம்ம ஃபோட்டோஷாப்பாக இருக்கலாம், நம்ம லைட் ரூமாக இருக்கலாம், ரைட். அதே போல் வீடியோ எடிட்டிங் செய்யக்கூடிய ஆஃப்டர் எஃபெக்ட்ஸாக இருக்கலாம், ப்ரீமியர் ப்ரோவாக இருக்கலாம். அப்போ அதில் கூடிய நம்ம கலர் கரெக்ஷன் பண்ணுற நேரத்தில் இந்த கர்வ்ஸில் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுறோன்னு சொன்னால் இந்த கர்வ்ஸில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பக்கம் கீழே உள்ள பார்ட் வந்து நம்ம சொல்கிறது வந்து ஒரு ஃபோட்டோஸ்லையோ வீடியோஸ்லையோ டார்க்கான ஏரியாஸ், அதே போல் இந்த ஏரியாவுக்கு நம்ம சொல்கிறது வந்து லைட்டான ஏரியாஸ், அதே போல் இந்த சென்டரில் இருக்கிறது நம்ம சொல்கிறது வந்து இந்த ஃபோட்டோவில் இருக்கக்கூடிய மிட் டோன்ஸ்ன்னு சொல்லுவோம். சரியா? அப்போது இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம இந்த ஏரியாவை வந்து இந்த டார்க்கான ஏரியாவை எங்களுக்கு கொஞ்சம் டார்க் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் இந்த டார்க்கான ஏரியாவை இந்த மேலே எடுத்துகிட்டு வர நேரத்தில் இந்த டார்க்கான ஏரியாஸ் வந்து லைட் ஆகும், வெளிச்சம் கொடுக்கலாம். அதே போல் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இதில் இருக்கக்கூடிய வெளிச்சமான ஏரியாஸ் இன்னும் வெளிச்சமாக்கலாம். அதே போல் உங்களுக்கு வெளிச்சமான ஏரியாஸை வந்து வெளிச்சத்தை குறைக்கலாம். ரைட், அதே போல் மிட் டோன்ஸ் உங்களுக்கு தேவையான மிட் டோன்ஸை கூட்டலாம் அண்ட் மிட் டோன்ஸை வந்து டார்க் ஆக்கலாம். கீழே எடுத்துகிட்டு வரேன்னா டார்க் ஆகும். ரைட், இது போல் இதை உங்களுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணலாம். நான் இதை வந்து ரீசெட்னு கொடுத்துட்றேன். சரியா? அப்போது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த செட்டிங்ஸ் தந்துருக்காங்க அண்ட் இந்த செட்டிங்ஸ் எங்களுக்கு இந்த இடத்துல மூவ் பண்ணலாம். இல்லைன்னு சொன்னால் இதை பாருங்கள், கீழே இந்த இடத்துல ஒரு செட்டிங்ஸ் தந்துருக்காங்க, ஹைலைட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹைலைட், இந்த ஹைலைட்டை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபோட்டோவில் வெளிச்சமான ஏரியாஸை இன்னும் உங்களுக்கு வந்து வெளிச்சத்தை அதிகரிக்கலாம், லைட்டை கூட்டலாம். லைட்டான ஏரியா லைட்டை அதிகரிக்குது. ரைட், அப்போ நீங்கள் இந்த இடத்துல அட்ஜஸ்ட் பண்ணாலும் இந்த இடத்துல அட்ஜஸ்ட் பண்ணாலும் சேம். பார்த்தீங்களா? அதே போல் வெளிச்சமான ஏரியாஸ் உங்களுக்கு டார்க் குறைக்கலாம், வெளிச்சத்தை குறைக்கலாம். அதே போல் லைட்ஸ், இதில் வந்து லைட்ஸ் வந்துருக்காங்க, லைட்ஸை வந்து அதிகரிக்கலாம், வெளிச்சத்தை அதிகரிக்கும். இந்த பக்கம் போன நேரம் அந்த லைட்டை பவர் அதிகரிக்கும். அதே போல் இந்த பக்கம் எடுத்துகிட்டு வர நேரம் லைட்டை பவர்ஸ் உங்களுக்கு குறைக்கலாம். ரைட், இது வந்து ஒவ்வொரு ஃபோட்டோஸுக்கு டிஃப்ரெண்ட்டாக ஆக்டிவ் பண்ண வேண்டிய ரைட். இப்போ இதில் வந்து முக்கியமாக இதில் வந்து லைட்டை பவர் அதிகமாக இருக்குது இந்த ஃபோட்டோவில். அப்போது பார்த்தீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் குறைச்சா இந்த ஃபோட்டோவுக்கு இன்னும் நல்லா இருக்கும். சரி, அதே போல் டார்க்னஸை வந்து இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இந்த ஃபோட்டோவில் இருக்கிற டார்க்கை இன்னும் வெளிச்சமாக்கலாம், இல்லைன்னு சொன்னால் டார்க்னஸ் உங்களுக்கு அதிகரிக்கலாம். ரைட், அதே போல் உங்களுக்கு இதில் ஷெடோஸை பார்த்தீங்கன்னா இந்த ஃபோட்டோஸில் இருக்கக்கூடிய ஷெடோ ஏரியாஸை இதில் ஷெடோஸ் ஏரியாஸ் இருக்குது, அதாவது உங்களுக்கு வந்து பிரைட் ஆகலாம், வெளிச்சத்தை கொடுக்கலாம். ஷெடோஸை வந்து இன்னும் வெளிச்சமாக்கி அந்த ஷெடோஸை குறைக்கலாம். சில ஃபோட்டோஸ் தான் நமக்கு தேவைப்படும். சில ஃபோட்டோஸை பொறுத்த வரைக்கும் ஷெடோஸ் நமக்கு ஆட் பண்ண வேண்டிய வந்து நம்ம ஷெடோஸை கொடுத்ததுக்கு டீட்டெயில் ஆட் பண்ணுற மாதிரி. சரி, அப்போது இந்த மாதிரி எங்களுக்கு வந்து இந்த ஃபோட்டோஸில் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் செஞ்சுக்கலாம். ரைட், இந்த கர்வ்ஸை யூஸ் பண்ணி இப்போ நீங்கள் செஞ்சு இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் உங்களுக்கு தேவைப்படலை அப்படின்னு நினச்சிச்சின்னு சொன்னால் உங்களுக்கு இந்த ரீசெட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ப்ரீவியஸ் முன்னாடி எப்படி இருந்தது அப்படின்னு பார்க்கணும்னு சொன்னால் உங்களுக்கு இந்த இடத்துல வந்து நான் கிடைக்காச்சேன். ரைட், இந்த XY அப்படின்னு போடுறீங்களா, பிஃபோர் இப்படி இருந்தது, ஆஃப்டர் நான் எடிட் பண்ணது இப்படி இருக்கு. ரைட், எனக்கு இந்த லுக் கொஞ்சம் நல்லா பிடிச்ச லுக் ஒன்று. ரைட், அப்போ இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கலாம். இது கலர் கரெக்ஷன் தான் இந்த இடத்துல நடக்குது. ரைட், லைட்னஸ் எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணுறது. கலர் கிரேட் அப்படின்னா கலர்ஸ் இதுக்கு அட்ஜஸ்ட் பண்ணுறது நம்ம அப்புறம் தான் பார்ப்போம். ரைட், ஓகே. அப்போது உங்களுக்கு நார்மல் வியூ வேணால் நார்மல் எடிட் பண்ணலாம். சரி, இதை ரீசெட் பண்ணுறேன்னு சொன்னால் உங்களுக்கு ரீசெட் பண்ணிக்கலாம். இப்போ நான் ரீசெட் பண்ணுறேன். ரைட்டா, இதை ரீசெட் பண்ணிக்கிறேன் அண்ட் ரீசெட்னு கொடுத்தா இது பழைய வியூ பார்த்து. அப்போ இந்த இடத்துல வந்து எனக்கு இந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணலாம். ரைட், நீங்கள் உங்களோட ஃபோட்டோஸுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி பாருங்கள். அதே போல் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இடத்துல லைட் இருக்குது. ரைட், இவரை கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு மேனுவலாக உங்களுக்கு என்ன செய்யலாம், இதில் உங்களுக்கு என்ன மாதிரி தேவை, இதில் வந்து லைட் ஏரியாஸை வந்து கொஞ்சம் டார்க் ஆக்கணும், இந்த இடத்துல டார்க் ஆக்கலாம். அதே மாதிரி பிரைட் வெளிச்சமாக டார்க்கான ஏரியாஸை அதே வந்து உங்களுக்கு வந்து மிட் டோன்ஸை வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் வெளிச்சத்தை கூட்டலாம், இல்லாட்டி வெளிச்சத்தை குறைக்கலாம். பார்த்தீங்களா? அப்போ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து இந்த இடத்துல மேனுவலாகவும் ரைட் உங்களுக்கு செய்யலாம். ரைட், அந்த ஸ்லைடர்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணாமல் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இதில் வச்சு உங்களுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் போடலாம். அப்போ உங்களுக்கு வேணா பிஃபோர் ஆஃப்டர் ரைட், இந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணலாம். இதே நான் ரீசெட் பண்ணுறேன் உங்களுக்கு. அதே போல்
அப்போது நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு செஞ்ச மாதிரி இதில் வந்து கரெக்ஷன்ஸ் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். இதில் வந்து ஹைலைட் ஆன ஏரியா டார்க் பண்ணுறேன், ஷெடோ ஏரியாஸையும் கொஞ்சம் அதிகரிச்சுட்டு டார்க்கான ஏரியாஸை கொஞ்சம் இந்த மாதிரி வைக்கிறேன். கொஞ்சம் இந்த லுக் ஒன்று லைட்டான ஏரியாஸையும் கொஞ்சம் குறைக்கிறேன். ரைட், இது கொஞ்சம் பிரைட்னஸ் ஓவர் பிரைட் ஆகின ஃபோட்டோ. ரைட், ஓகே. இப்போ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இதை காய்ச்சேன், நான் இதையும் காய்ச்சேன், சரியா? அதே போல் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் கிளிக் டு எடிட் ரெட் சேனல்ஸ். ரைட், இதில் இருக்கக்கூடிய ரெட் சேனல்ஸ், சிவப்பு கலராக இருக்கக்கூடிய சேனல்ஸை வந்து எங்களுக்கு எடிட் பண்ணலாம். ரெட் சேனல்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ஃபோட்டோவில் டார்க்காக இருக்கக்கூடிய ரெட் அண்ட் பிரைட்டாக இருக்கக்கூடிய ரெட் அண்ட் மிட் டோன்ஸ். கொஞ்சம் மிட் டோன்ஸ் இந்த ரெட் அதிகரிக்கிற நேரம் பார்த்தீங்க இந்த ஃபோட்டோவில் வந்து ரெட் அதிகரிக்குது. அதே போல் ரெட் அதிகரிக்குதுன்னு சொன்னால் இந்த ஃபோட்டோவில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வோம் அதிகரிக்கும். ரைட், அதே போல் கீழே எடுத்துகிட்டு வரோம், ரெட்டை குறைக்கிறோம். அப்போ இதை வந்து ஃபோட்டோ கூல் ஆகும். பார்த்தீங்களா, கூல் லுக் வரும். இது ஓவராக கொடுக்க தேவையில்ல, நார்மல் அட்ஜஸ்ட் பண்ணுங்க. டார்க்கான ஏரியாஸ்னு உங்களுக்கு வேறு டார்க்னு அதில் ரெட்டை கொடுக்கலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு லுக் உங்களுக்கு பார்த்து நீங்கள் அழகான லுக்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணலாம். ரைட், நான் உங்களுக்கு ப்ரீசெட்ஸும் கதைப்பேன் இதில். ரைட், அப்போ அந்த ப்ரீசெட்ஸ் காய்க்கிறேன் உங்களுக்கு இதை பார்க்கலாம். வெளிச்சமான ஏரியாஸில் க்ரீனை கூட்டலாம், டிஃப்ரெண்ட் லுக் கூட எடுத்துகிட்டு வரலாம். அதே மாதிரி க்ரீன் சேனலில் கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு இதில் இன்னும் க்ரீன் அதிகரிக்கலாம். ரைட், இல்லை க்ரீனை குறைக்கலாம். ரைட், இந்த மாதிரி மெஜெண்டா லுக்கு போகும். ரைட், ஒவ்வொரு ஃபோட்டோஸுக்கும் ஒவ்வொரு மாதிரி வரும். ரைட், அதுக்குன்னு சொல்லி இதான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணலாம். இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் ஒன்று பண்ணது அப்புறம் இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் உங்களுக்கு தேவையில்லைன்னு சொன்னால் இந்த நம்ம போட்ட இந்த பாயிண்ட் இருக்குது, அந்த பாயிண்ட்டுக்கு மேலே நீங்கள் டபுள் கிளிக் பண்ணுற இடத்துல அந்த பாயிண்ட்ஸை வந்து எங்களுக்கு ரிமூவ் பண்ணலாம். கிளிக் பண்ணிட்டு ரீசெட் பண்ணிக்கலாம். ரைட், ஃபுல்லாக ரீசெட் ஆகும். சரி, அப்போது நான் கொஞ்சம் அண்டு பண்ணுறேன். ரைட், எங்களுக்கு ஒரு தேவையில்லாட்டி இந்த பாயிண்ட் இங்கே இடத்துல வச்சிடலாம். அண்ட் இந்த பாயிண்ட்டை எடுத்துகிட்டு வந்து இந்த இடத்துல வச்சுட்டிங்கன்னா ஓகே. சரி, அதே போல் அடுத்து உங்களுக்கு ப்ளூ சேனல்ஸை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இந்த ப்ளூஸ் இந்த இடத்துல இந்த ப்ளூவை வந்து உங்களுக்கு தேவை, இந்த கொஞ்சம் ப்ளூ தேவைன்னா ப்ளூவை கூட்டலாம். இந்த பார்க்க இந்த இடத்துல ரேலாம் அதிகரிக்குது. இல்லைன்னு சொன்னால் ப்ளூ உங்களுக்கு குறைக்க வேண்டாம், குறைக்கலாம். ரைட், உங்களுக்கு விருப்பமான மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். டார்க்கான ஏரியாஸில் ப்ளூவை குறைக்க இந்த எல்லோவுக்கு மாறிடும். அண்ட் இதை பார்த்து உங்களுக்கு தேவையான மாதிரி இந்த ஃபோட்டோஸ்க்கு எப்படி உங்களுக்கு செட் ஆகுதுன்னு பாருங்கள். பார்த்து உங்களுக்கு தேவையான மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணலாம். இந்த ஃபோட்டோ கிடைக்கும் போது இந்த லுக் நல்லா இருக்கு. ரைட், கொஞ்சம் ஓல்டு லுக் கொண்டு வர மாதிரி ஒரு நல்ல லுக் கொண்டு. ரைட், இந்த லுக்கு நல்லா இருக்கும். ரைட், இது நம்மளாக சரியான ஓமாக இருக்குது. இது பார்த்தீங்கன்னா ஒரு கூலான ஒரு இந்த மாதிரியான லுக் கொண்டு வந்துருக்கு. அப்போது இந்த மாதிரி எங்களுக்கு வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கலாம். அண்ட் உங்களுக்கு இது ஓகேன்னு சொன்னால் இவரை வந்து சேவ் பண்ணிக்கலாம். சரி, ஓகே, எனக்கு இது இந்த ஃபோட்டோ நான் எப்படி செட் வச்சிடுறேன். சரி, அண்டு பார்த்தீங்கன்னா வேறு ஃபோட்டோ ஒன்று போகும். ரைட், அடுத்து அப்போது கர்வ்ஸ் அப்படின்ற நேரத்தில் உங்களுக்கு வந்து இந்த கர்வ்ஸில் வச்சு உங்களுக்கு இந்த மாதிரியான ஃபோட்டோஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஹைலைட்ஸ். ரைட், பார்த்தீங்கன்னு சொன்னால் ஷேடோஸ் தேவையான ஷேடோஸ் இருக்கணும். அந்த டார்க்னஸ் அட்ஜஸ்ட் பண்ணலாம். அண்ட் லைட், சரி, இந்த மாதிரி உங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் கலரில் போயிட்டு உங்களுக்கு தேவையான மாதிரி கலர்ஸ். ப்ளூ தேவைன்னு சொன்னால் ப்ளூவில் இருந்தது ப்ளூவில் லைட்டான ஏரியாஸ் இன்னும் ப்ளூ பண்ணும். இந்த மாதிரி உங்களுக்கு வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கலாம். அப்போது எங்களுக்கு தேவையான மாதிரி இந்த மாதிரி கர்வ்ஸில் வச்சு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ரைட், அடுத்து நம்ம பார்ப்போம். ரைட்டா, அப்போது கர்வ்ஸை வச்சு நம்மளாக நீங்கள் வந்து நிறைய விஷயங்களை செய்து பாருங்கள். ஃபோட்டோஸ் உங்களுக்கு பிக்சல்ஸ் அப்படின்ற வெப்சைட்டை உங்களுக்கு டவுன்லோட் பண்ணியிருக்கலாம். இப்போ நான் யூஸ் பண்ணக்கூடிய மோஸ்ட்லி இந்த நிறைய ஃபோட்டோஸ் வந்து பிக்சல்ஸ் அப்படின்ற வெப்சைட்லேருந்து டவுன்லோட் பண்ணுது. அந்த மாதிரி உங்களுக்கு எடுக்கலாம். ரைட், சிலதுகள் நம்ம யூஸ் பண்ணுற ஃபோட்டோஸ் இருக்குது. ரைட், ஓகே. அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம பார்ப்போம் கலர் மிக்சர். இந்த கலர் மிக்சர்ன்றது பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுக்கு கலர்ஸை வந்து ஃபோட்டோஸில் வந்து மிக்ஸ் பண்ணி எடுக்கலாம். ரைட், மோஸ்ட்லி வந்து நம்ம அதிகமான ஃபோட்டோஸ்க்கு இந்த மாதிரி கலர் கரெக்ஷன் இந்த மாதிரி கரெக்ஷனை செஞ்சுட்டு அதுக்கு பிறகு தான் வந்து சேனல் மிக்சர் மூலமாக ரைட் இந்த கலர் மிக்சர் மூலமாக எங்களுக்கு வந்து இந்த ஃபோட்டோவுக்கு வந்து கலர் அட்ஜஸ்ட் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இப்போது நான் இப்போ கலர் மிக்சரை செய்கிறதுக்காண்டி வேறு ஃபோட்டோ ஒன்று எடுக்கிறேன். ரைட், இந்த ஃபோட்டோ கொஞ்சம் எல்லாமே தான் இருக்குது. நான் டிஃப்ரெண்ட் ஃபோட்டோ. ரைட், கொஞ்சம் நீங்கள் வித்தியாசமான ஃபோட்டோ எடுப்போம் டக்குன்னு. ரைட், ஓகே, இந்த ஃபோட்டோ ரைட், இதே ஃபோட்டோ யூஸ் பண்ணும். ரைட், அப்போ நான் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஃபோட்டோ எடுத்துகிட்டு கலர் மிக்சரில் இந்த இடத்துல மிக்சர் இந்த பாயிண்ட் காலரில் இருக்குது. இதில் மிக்சர் இருக்குது. இவரை கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு பார்க்கலாம் இந்த வர மிக்சர் அப்படின்ற செட்டப் வரும். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கலர் மிக்சரில் அட்ஜஸ்ட் ஹெச்எஸ்எல்னு சொல்கிறது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஹியூ, சேச்சுரேஷன், லுமா. ரைட்டா, அப்போ லுமினஸ். அப்போ இவர் எடுத்தீங்கன்னு சொன்னால் இது லுமினஸ் கார்டு எடுத்தீங்கன்னு சொன்னால் ரைட்
இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா முதலாவது ஹியூவை அட்ஜஸ்ட் பண்ணலாம், என்னோட அடுத்த சேச்சுரேஷன்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணலாம், அடுத்த வந்து இந்த மாதிரி உங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணலாம் ஒவ்வொரு பார்ட்டாக. இந்த இடத்துல நீங்கள் ஓல்டு கிளிக் பண்ணீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒன்று கீழே தான் ஹியூ, சேச்சுரேஷன்ஸ் அண்ட் ஃப்ளூயன்ஸ், ரைட். அப்போது இதில் இந்த ஃபோட்டோவில் இருக்கக்கூடிய இந்த HSL யூஸ் பண்ணி, ரைட், ஹியூன்னு சொல்கிறது வந்து கலர், ரைட்டாக ஹியூன்னு சொல்கிறது கலர்ஸ். அப்போது ஹியூ இந்த இடத்துல ஹியூ அட்ஜஸ்ட் பண்ணலாம். சேச்சுரேஷன் சொல்கிறது வந்து அந்த கலரில் இருக்கக்கூடிய திக்னஸ், ரைட், அந்த கலரில் இருக்கக்கூடிய டார்க், ரைட், அதை வந்து எங்களுக்கு கூட்டலாம் குறைக்கலாம், ரைட். அதே போல் லுமான்ஸ்ன்னு சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த கலரில் இருக்கக்கூடிய வெளிச்சம், ரைட், லைட். ஓகே, அப்போது இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஹியூ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பாருங்கள் ரெட்டை கலராக வந்து உங்களுக்கு இந்த இடத்துல சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும் கொஞ்சம் நீங்கள், ரைட். ரெட் பேஸ் இதில் ஆக்டிவ் ஆகுது இல்லை, ரைட். இதில் வந்து க்ரீன்ஸ் பார்ப்போம். இந்த ஃபோட்டோ வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் ஒன்று போய்க்கிறதுனால கொஞ்சம் சிக்கல் பண்ணுது, ரைட். நம்ம டக்குன்னு வேறு ஃபோட்டோ மாறும். லாஸ்ட் கிளாஸ் இந்த ஃபோட்டோ நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி இருந்தோம். அண்ட் இந்த பார்த்தீங்களா இப்போ இதில் வந்து ரெட்டை கலர்ஸை எங்களுக்கு வந்து பாருங்கள் இந்த மாதிரி இதை படுத்துட்டு போகிறேன் பாருங்கள். ரெட்டை கலர்ஸ் வந்து எல்லோ டோனுக்கு வரைக்கும் போகலாம், அந்த மாதிரி எல்லோ. அதே போல் ரெட்டை கலரை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பிங்க் டோனுக்கு போகலாம், ரைட். அந்த மாதிரி ரெட் இருக்கக்கூடிய ரெட்ஸ்ட கலரை வந்து இந்த இடத்துல சேஞ்ச் பண்ணலாம். உங்களுக்கு இதில் இந்த ஃபோட்டோவில் தெரியவாங்க, ரைட். இல்லாட்டி அதே அளவு வேணும்னு சொன்னால் இந்த ஸ்லைடரில் வந்து உங்களுக்கு இது மாதிரி சேஞ்ச் பண்ணலாம். டபுள் கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் மறுபடியும் ரீசெட் ஆகிடும். அதே மாதிரி இந்த ஃபோட்டோவில் ஒரேஞ்ச் இருந்துச்சுன்னு சொன்னால் ஒரேஞ்ச் கலரை வந்து சேஞ்ச் பண்ணலாம். அது மாதிரி இந்த இடத்துல சின்ன ஒரு ஒரேஞ்ச் இது ஒன்று இருக்குது. அப்போ இந்த ஒரேஞ்ச் கலரை வந்து இது மாதிரி எல்லோ வரைக்கும் சேஞ்ச் பண்ணலாம். இல்லாட்டி தான் டபுள் கிளிக் பண்ணால் ரீசெட் ஆகும். அதே போல் இதில் இருக்கக்கூடிய எல்லோஸே எடிட் பண்ணலாம், ரைட். இந்த ஃபோட்டோவில் எல்லோஸ் இல்லை. அண்ட் க்ரீன், இந்த ஃபோட்டோவில் இருக்கக்கூடிய க்ரீன்ஸ் பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரை வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டார்க் பண்ணலாம். சில ப்ரீசெட்ஸ் பார்த்துருக்கேன், அந்த மோடி ப்ரீசெட்ஸ் எல்லாம் இதெல்லாம் இந்த மாதிரி க்ரீன்ஸ் போட்டிருப்பாங்க, ரைட். அப்போ அது மாதிரி எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல க்ரீனை வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன் இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணலாம். அண்ட் இதான் ரைட். இப்போ அடுத்த ப்ளூ, இந்த ஃபோட்டோவில் ப்ளூ பெருசாக இல்லை, ரைட். ப்ளூ ஷைனிங் கொண்டு தான் இருக்குது, பட் பெருசாக இல்லை, ரைட். அதே பர்பிளும் இல்லை, ரைட். அடுத்தது மெஜெண்டாவும் இல்லை, ரைட். அப்போது இந்த மாதிரி எங்களுக்கு சேஞ்ச் பண்ணலாம். அதே போல் இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹியூன்னு சொல்கிறது வந்து இருக்கிற கலர் வந்து வேறு கலர், ரெட் வந்து வேறு கலருக்கு மாறுது பார்த்தீங்கன்னா, ரெட் வந்து எல்லோவுக்கு மாறுது. அண்ட் இது மாதிரி இதை விட வேறு கலர்ஸ்க்கும் மாற்றலாம், அதுக்கு வேறு செட்டப் பண்ணுறதுக்கு நான் காட்டுறேன். இப்போ இது பாருங்க, ரைட். ரைட். இதில் சேச்சுரேஷன் சொல்கிறது இருக்கிற ரெட்டை வந்து ரெட்டை இந்த திக்னஸை கூட்டலாம், பார்த்தீங்களா. ரெட்டை டார்க்காக கூட்டலாம், ரெட்டை வந்து இதை பாருங்க. இந்த இடத்துல சேச்சுரேஷன்ஸ் இந்த பக்கம் குறைச்சிட்டு வர நேரத்தில் மைனஸ் போகிற நேரம் பிளாக் அண்ட் ஒயிட்டுக்கு மாறி, பிளாக் இது ஒரேஞ்சு மாற்றிட்டோம்னா இது வரும் ஃபுல்லாக இது வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டுக்கு மாறிச்சு. அப்போது இந்த மாதிரி எங்களுக்கு வந்து சேஞ்ச் பண்ணலாம், ரைட். அப்போது இந்த மாதிரி தான் எல்லோ இல்லை, ரைட். அப்போ இந்த மாதிரி எங்களுக்கு வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ப்ரைவேட் கலர் இப்படி கொஞ்சம் மாத்திரம் இந்த பாருங்க ஒரேஞ்சுக்கு இப்போ சேஞ்ச் பண்ணிட்டு ஒரேஞ்சில் இந்த சேச்சுரேஷன்ஸை கூட்டலாம் குறைக்கலாம், பார்த்தீங்கன்னா சேச்சுரேஷன்ஸை கூட்டலாம் குறைக்கலாம். அதே போல் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இடத்துல கீழே வரும் இந்த ரெட்டை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வெளிச்சம், ரைட், லைட்னஸை கூட்டலாம். அதே போல் லைட்டை வந்து டார்க் ஆக்கலாம், பார்த்தீங்கன்னா இந்த ஃபோட்டோவில் வந்து இந்த மாதிரி தான் இருக்குது, ரைட். க்ரீனில் பார்த்தீங்கன்னா க்ரீனில் வெளிச்சத்தை கூட்டலாம், அந்த பார்த்தீங்கன்னா அதே மாதிரி க்ரீனை வந்து டார்க் பண்ணலாம், ரைட். அதே போல் க்ரீனில் தான் சேச்சுரேஷன்ஸும் அதிகரிக்கலாம், பார்த்தீங்கன்னா வெளிச்சம் குறைஞ்சிருச்சு, இந்த வெளிச்சம் நம்மளை வச்சுட்டு. அப்போ இந்த மாதிரி வந்து எங்களுக்கு இதையும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், ரைட். லைட்னஸ் ஒவ்வொரு கலரில் இப்போ இதில் வந்து 3 கலர் இருக்கிறதுனால பெரிய கலர்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணல. அது இந்த காரம் இருக்குது, காரை கிளிக் பண்ணலாம். இந்த காரை கிளிக் பண்ணிவிட்டு இந்த காரில் ஹியூவை மாற்றுவோம். இந்த காரில் உண்மைக்குமே ரெட் எதுவும் இல்லை, அதனால் இந்த ரெட் சேனல்ஸில் நம்ம எதுவும் செஞ்சதுக்கு இது டிஃப்ரெண்ட் ஒன்று ஆக போகிறது இல்லை, ரைட்டா. ஒரேஞ்சும் வந்து இதில் பெருசாக எஃபெக்ட் ஒன்று இல்லை, சின்ன எஃபெக்ட் ஒன்று இருக்குது. இந்த வோலில் பார்த்தீங்கன்னா வோலில் சின்ன ஒரேஞ்ச் லுக் கொண்டு போகுது, ரைட். எல்லோவை பார்ப்போம். எல்லோவை நான் என்ன செய்யணும் பாருங்கள், சேஞ்ச் பண்ணுறேன்னு பார்த்தீங்களா, எல்லோட கலர் மாறுது, பார்த்தீங்களா. அதான் ஹியூன்னு சொல்கிறது வந்து கலர்ஸ், சரியா. எல்லோட கலர் வந்து எங்களுக்கு டிஃப்ரெண்ட் கலர் ஒன்று மாற்றலாம். இதில் உங்களுக்கு என்ன கலர்ஸ் தேவை, இந்த விருப்பமான இந்த மாதிரி கலர்ஸ் இதில் தரப்பட்டிருக்கிற இந்த ஸ்லைடரை மெல்லமாக மூவ் பண்ணுங்கள். இதில் நிறைய கலர்ஸ் இருக்குது, ரைட்டாக. எங்களுக்கு அதை ஒரு கலர்ஸாக பார்க்கலாம். இந்த வித்தியாசமான கலர் லுக்கும் உங்களுக்கு இருக்கலாம், இந்த ரைட். இந்த கார்ட கலர் அப்போது அதே போல் கார் எல்லோ கலரில் கார் இருக்குது. இதில் பேக்ரவுண்டும் எல்லோவில் இருந்துச்சுன்னு சொன்னால் அந்த பேக்ரவுண்டுக்கும் அந்த கலர்ஸ் ஆட் ஆகும், சரியா. அதுக்கு நம்ம மாஸ்கிங் பண்ண வேண்டிய வரும், ரைட். அதே போல் பார்த்தீங்கன்னா சொன்னால் இந்த எல்லோ இருக்குது தானே, இந்த எல்லோட வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் சேச்சுரேஷன் இந்த திக்னஸ் அதிகரிக்கலாம், அந்த டார்க்காக கூட்டலாம். இன்னும் டார்க்காக கூட்டுற நேரத்தில் அது கொஞ்சம் மிச்சம் கொடுக்குறது இல்லை, லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணணும், ரைட்.
சரி வந்து ஆரஞ்சு கொஞ்சம் இதில் சேச்சுரேஷன் திக்னஸை கூட்டணும். அதே போல் இந்த எல்லோ வந்து இப்படி எல்லோவில் வைக்கிறேன் மறுபடியும் ரைட் நான் டீசேச்சுரேட் பண்ணதா பிளாக் அண்ட் ஒயிட் வச்சு பார்த்தீங்களா பிளாக் கலர் தான் அது மாதிரி எங்களுக்கு சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதே போல் இந்த எல்லோட வெளிச்சத்தை அதிகரிக்கலாம் பார்த்தீங்கன்னா ஓவரால் லைட்னஸ் கூடினாலும் அந்த இது வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி அந்த எல்லோ வந்து டார்க்காக கலர் பார்த்தீங்கன்னா கோல்டு லுக் வருது பார்த்தீங்கன்னா ரைட். அப்போ எங்களுக்கு வந்து வித்தியாசமாக இதில் வந்து கலர்ஸ் தான் ரைட். அப்போ இந்த மாதிரி எங்களுக்கு வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கலாம். உங்களுக்கு டிஃப்ரெண்ட் கலர்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். சரி, அப்போது ஹியூன்னு சொல்கிறது வந்து கலர்ஸ் ஒரு ஆப்ஜெக்டில் இருக்கக்கூடிய இதில் இருக்கக்கூடிய கலர்ஸை வந்து நம்ம இதில் தரக்கூடிய கலர்ஸ்லேருந்து அதில் இருக்கக்கூடிய ஸ்லைடர்ஸை மூவ் பண்ணி அதில் இருக்க கலர்ஸ் எங்களுக்கு சேஞ்ச் பண்ணலாம். சேச்சுரேஷன்ஸ்னு சொல்கிற நேரத்தில் அந்த கலர்ஸை திக்னஸை வந்து எங்களுக்கு வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கலாம். ரைட், டார்க்னஸை கூட்டலாம் குறைக்கலாம். ரைட், லுமினஸ்ன்ற நேரத்தில் ரைட் லுமான்னு சொல்லுவோம். லுமினஸை நம்ம வந்து என்ன செய்யலாம், எங்களுக்கு வந்து லுமினஸில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த அதில் வெளிச்சம் ரைட் லைட் அதுக்கு என்னாக்கூடிய லைட் அளவை வந்து கூட்டலாம் குறைக்கலாம். சரி, அது லைட் அளவு சேஞ்ச் ஆகிற நேரம் அந்த ஃபோட்டோவில் வரக்கூடிய இஃபெக்டிவ் சேஞ்ச் ஆகும். சரியா, இப்போ இந்த ஃபோட்டோக்கு நான் எப்படி சேஞ்ச் பண்ணுறது அண்ட் இந்த மாதிரி உருவங்கள் எடுத்தாலும் சரி இந்த மாதிரி எடுத்தாலும் எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் வந்து எங்களுக்கு வந்து எங்களோட ட்ரெஸ் சேஞ்ச் ஆகுது. இந்த ட்ரெஸ்ட்டில் கையில் இருக்கக்கூடிய கலர்ஸ் கூட சேஞ்ச் ஆகும். ரைட்டாக இந்த மாதிரி தான் மெஜெண்டா ஒன்று இருக்குது அண்ட் இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணியிருக்கலாம். அண்ட் ரெட்டுன்ற நேரம் இவங்களோட ஸ்கின் வந்து ரெட் டோன் இருக்குது பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். அதே மாதிரி ரெட்டை சேச்சுரேஷன்ஸ் அதிகரிக்கலாம். இந்த மாதிரி அவங்களோட ஃபேஸில் சேச்சுரேஷன் அதிகமாக போகுது. ரைட், அதே மாதிரி தான் ரைட் ப்ளூ தான் சேச்சுரேஷன் பார்த்தீங்கன்னா பெஸ்ட் ஆகிடுச்சா கலர் சேஞ்ச் ஆகுது. அதே போல் அதில் லைட்னஸாக வந்து எனக்கு இந்த இடத்துல வந்து லைட் வெளிச்சத்தை கூட்டலாம் டார்க் ஆக்கலாம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி. அதே மாதிரி ரெட் டைம் வந்து எனக்கு இந்த கொஞ்சம் வெளிச்சம் ஆக்கலாம் பார்த்தீங்கன்னா அவனோட ஃபேஸில் சின்ன ஒரு வெளிச்சம் கொண்டு வருது பார்த்தீங்கன்னா லைட் ஆகும். அதே மாதிரி ஆரஞ்சு அவனோட ஃபேஸில் இருக்குது பார்த்தீங்கன்னா. அதே போல் இந்த இடத்துல வந்து இந்த yellows அவனோட இது பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டில் yellowன்னு இருக்குது ரெட்டோனே எனக்கு இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணலாம். ரைட், அப்போது இந்த செட்டிங்ஸ் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுக்கு இந்த HSL அப்படின்றதுல வந்து எங்களுக்கு யூஸ் பண்ணிட்டு போகலாம். சரி, ஹியூ அண்ட் சேச்சுரேஷன் லுமினஸ். ரைட், அப்போது இதை வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுற இடத்துல ஹியூ அட்ஜஸ்ட் பண்ணி எங்களுக்கு வந்து கலர்ஸை சேஞ்ச் பண்ணலாம். சேச்சுரேஷனில் ஒரு கலர்ஸை வந்து திக்னஸ் அதிகரிக்கலாம். அதே மாதிரி லுமாவில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுக்கு வந்து லுமினஸில் வந்து கலர்ஸ் லைட்னஸை கூட்டலாம். ரைட், இந்த சப்ஜெக்ட் எல்லாம் நான் காட்டக்கூடிய சப்ஜெக்டை ஒழுங்காக விளைவிக்குங்க. ஃபைனலாக நம்ம வந்து பர்ஃபெக்டாக ஒரு எடிட்டிங் வந்து இது எல்லாத்தையும் யூஸ் பண்ணி செய்வோம். ரைட், அதே போல் கலர் கிரேடிங். இப்போ நம்ம வந்து கலர் கரெக்ஷன் பண்ணிட்டோம்னு சொன்னால் கலர் கிரேடிங் அப்படின்ற போகிற இடத்துல எங்களுக்கு ஃபோட்டோஸில் வந்து கலர் கிரேட் பண்ணணும். இது சரியா, இப்போது இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மிட் டோன்ஸ், இந்த இதில் ஷேடோஸ், இந்த ஹைலைட்ஸ் ரைட் இந்த மாதிரி இருக்குது. இப்போ எங்களுக்கு இப்படி ஒரு பாட்டாக கிளிக் பண்ண இந்த ஒவ்வொரு வீலையும் ரைட்டா இந்த ஜஸ்ட் இந்த மூண்டே ஒரே தலையில் பார்க்கலாம். இல்லாட்டி உங்களுக்கு ஒவ்வொன்றா இந்த ஷேடோஸை பார்க்கலாம், மிட் டோன்ஸை பார்க்கலாம், இந்த மாதிரி ஒவ்வொரு வீலையும் தனித்தனியாகவும் பார்க்கலாம். சரியா, இல்லாட்டி நீங்கள் இப்படி கிளிக் பண்ணால் 3 வீலும் ஒரே இடத்துல காட்டும். அப்போ இந்த 3 வீலில் வச்சு என்ன செய்கிறேன்னு சொன்னால் கலர்ஸை வந்து ஒரே டோனுக்கு எடுத்துகிட்டு வரது தான் இதில் செய்யுது. இப்போ இதில் இருக்கக்கூடிய கலர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது ஷேடோன்னு சொல்கிறது வந்து ஃபோட்டோவில் வந்து நிழலான ஏரியா. சரியா, ஸோ இது வந்து மிட் டோன், இந்த இடத்துல ஷேடோஸ், இது ஹைலைட். அப்போது ஷேடோஸ்ன்னு சொல்கிறது வந்து ஃபோட்டோவில் இருக்கக்கூடிய டார்க்கான ஏரியாஸ். அந்த டார்க்கான ஏரியாஸ் இருக்கக்கூடிய கலர்ஸை வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேண்டிய டோன் வித் கலர் வந்து எடுத்து வரலாம். இந்த மாதிரி வோம் கலர்ஸ் இருக்குது. கலர் வீல் அப்படின்னு யூடியூப்பில் சர்ச் பண்ணி கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள். இந்த இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கலர் வீல், இந்த கலர் வீலில் பார்த்தீங்கன்னா இந்த வோம் கலர்ஸ், இந்த ஃபோட்டோ வந்து வோம் லுக் கொடுக்குறாங்க. இந்த பக்கம் இருக்கிறதெல்லாம் கூல் கலர்ஸ், கூல் ஆகிட்டு நான் கொஞ்சம் கூலாக கேட்குறேன். ரைட், அதில் திக்னஸை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கூட்டலாம். அதே போல் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் வந்து ஃபோட்டோவில் இருக்கக்கூடிய ஷேடோ ஏரியாவோட பார்த்தீங்கன்னா அதே நான் வந்து அதே கலரில் பண்ணி செட் பண்ணுறேன். அதே போல் ஹைலைட், இந்த ஃபோட்டோவில் பிரைட்டான வெளிச்சமான ஏரியாஸ், இந்த வெளிச்சமான ஏரியாஸை ரைட்டாக எங்களுக்கு வந்து லைட்டாக போட்டலாம். அதுக்கு உங்களுக்கு வேணுமான கலர்ஸ் பண்ணிக்கலாம். ரைட், அப்போ அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தேவை மாதிரி
இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகலாம். இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த கலர் கிரேட் பண்ணது உங்களுக்கு செட் ஆகல அப்படின்னு சொன்னால் இந்த பாயிண்ட்டுக்கு மேலே டபுள் கிளிக் பண்ணுங்கள், எல்லாம் ரீசெட் ஆகும். ஏதாவது தேவையில்லை உங்களுக்கு ரீசெட் பண்ணியிருக்காங்க. அப்போது இந்த பாயிண்ட்ஸ் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. வித்தியாசமான டோன்ஸ் உங்களுக்கு வந்து இது எடுத்துகிட்டு வரலாம். ரைட். அதே போல் இந்த பார்த்தீங்கன்னா இந்த நான் ஏற்கனவே செஞ்சிருந்தேன் இது ஒரு இதுலேயும் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தான் ஷேடோஸ். இந்த ஷேடோஸ் டார்க்கான ஏரியாஸை வந்து பிரைட்னஸ் போட்டலாம். அது வெள்ளையாக இருக்குது, உங்களுக்கு வேறு டோன் எடுத்துக்கணும். சின்ன க்ரீனிஷ் லுக் ஒன்று கொடுத்துரும். இந்த பாருங்க வித்தியாசமாக இருக்கும். ஃபுல்லாக அட்ஜஸ்ட் ஆகி ஸ்லைடர் மூவ் பண்ணி பாருங்க, உங்களுக்கு ஒரு ஐடியா வரும். ரைட்டா? பேலன்ஸ் இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஹைலைட் வெளிச்சமான ஏரியாஸ், இந்த லைட் தான் ஹைலைட், இந்த ஏரியா ஹைலைட், இந்த இடத்துல ஹைலைட் ஒன்று இருக்குது. ரைட். அப்போ இந்த வெளிச்சமான ஏரியாஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு கலர்ஸ் சேஞ்ச் பண்ணலாம். இந்த கலர் ரெட்டில் போனால் பார்த்தீங்கன்னா இந்த வெளிச்சமான ஏரியாஸ்லாம் ரெட்டு கலர் மாதிரி விருப்பமான மாதிரி லைட் ப்ளூன்றது தான் நல்லா இருக்கும். ரைட். இந்த மாதிரி ப்ளூஸ் இருக்குது. அதே மாதிரி ஃபோட்டோவில் இருக்கக்கூடிய மிட் டோன்ஸ் ரெண்டுக்கும் பொதுவான ஏரியாஸ், அந்த ஏரியாஸையும் வந்து உங்களுக்கு வந்து இந்த கலரில் வரணும். கலராக கொடுத்துருவாங்க, அவ்வளோ ஒழுங்காக வராது. ரைட். ஒரே கலர் டோனுக்கு வர மாதிரி இருந்தால் நல்லா இருக்கும். சரி. இப்போது இதில் வந்து நம்ம காட்டக்கூடிய எல்லாத்தையும் ஒரு ஃபோட்டோக்கு அட்ஜஸ்ட் பண்ணணும்னு இல்லை. சரியா? அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணுறது இல்லை. ஒரு சில வீடியோக்கள் மட்டும் தான் ஒரு ஃபோட்டோஸுக்கு நம்ம மோஸ்ட்லி எடிட் பண்ணுறது. பட் நான் எல்லா விஷயத்தையும் பற்றியும் காய்ச்சி தரேன். ரைட்டா? அதான் மெயின் இல்லை. ஓகே. அடுத்து அப்போது இந்த மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இந்த ஃபோட்டோவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கலர் கிரேட் பண்ணிக்கலாம். இப்போது கலர் கிரேட் வந்து நார்மலாக வந்து நம்ம கலர் கரெக்ஷன்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு தான் நம்ம வந்து ஃபோட்டோஸுக்கு வந்து இந்த கலர் கிரேட்ன்ற சப்ஜெக்டை வந்து யூஸ் பண்ணி இந்த ஃபோட்டோஸில் வந்து எங்களுக்கு என்ன கலர்ஸ் மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணணும், மிட் டோனுக்கு இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகலாம். ரைட். வித்தியாசமான அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து போகலாம். ரைட். அப்போ அதையும் கொஞ்சம் டைம் எடுத்து பாருங்கள். அண்ட் நெக்ஸ்ட் ஓகே, இந்த வீடியோ நீண்டுட்டு போகிறதுனால நான் இந்த வீடியோ இதோடு நிறுத்துறேன். அண்ட் அடுத்த வீடியோவில் நம்ம கதைக்க போகிறது பார்த்தீங்கன்னு சொன்னால் மாஸ்கிங், முக்கியமான சப்ஜெக்ட். லைட் ரூமில் இருக்கக்கூடிய மாஸ்கிங் பண்ணி எப்படி நம்ம ஒர்க் பண்ணுறதுன்றதை நம்ம அடுத்த வீடியோவில் கதைப்போம். அப்போது நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்போ உங்களுக்கு அடுத்த வீடியோஸை உங்களுக்கு பார்க்கலாம். அண்ட் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் தேங்க்யூ.